என் தங்கப்பிள்ளையே, அவசரப்பட்டு இந்த வராகி என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. என் பிள்ளையே, நாளைய விடியலில் நிச்சயமாக இவரால் மிகப்பெரிய உதவி உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். தேடி வருகின்ற அதிர்ஷ்டத்தை எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது. அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை, அந்த அதிர்ஷ்டத்தை உன்னை தேடி கொண்டு வந்து நான் கொடுக்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்று விடலாமா? அந்த அதிர்ஷ்டத்தை நான் உன் கைகளில் தர நினைக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று நீ சொல்லிவிடலாமா? என் பிள்ளையே, உனக்கு கொண்டு வந்து கொடுப்பது இந்த வராகி நான் எனும் பொழுது எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்க்க கூடாது. அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து நிற்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்குமாக இருந்து எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வருகிறாள் என்பது எந்நாளும் உன் நினைவில் இருக்கட்டும். நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சரியாக மாற்றி கொடுக்கும். உன்னை தேடி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த வராகியினுடைய ஆசிகளை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகியினுடைய ஆசிகள் என்றால் என் பிள்ளையே, உன்னை தேடி வருகின்ற நபர்கள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்குரிய மனது அவர்களுக்கு இருக்க வேண்டும் அல்லவா? அந்த மனது இல்லாமல் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைப்பவர்களாக இவர்கள் இருக்கும் பட்சத்தில் எப்படி உனக்கு அந்த நன்மை கிடைக்கும்? அப்படியானால் தாயானவள் உனக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை யார் மூலமாவது உருவாக்கி கொடுக்க வேண்டும். நான் நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான வெற்றியையும் உனக்கு தர வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறேனோ, உன்னோடு நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேனோ, இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டமாக இருக்கும். என் பிள்ளையே, அம்மாவை கண்டதும் உன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது? இந்த தாயை கண்டதும் உன்னுடைய மனதிற்குள் என்ன விஷயங்கள் எல்லாம் வருகின்றது? உனக்கு நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும். கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கை உனக்கு கிடைத்தே தீரும். உன்னோடு நான் இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுத்திட நினைக்கும் பொழுது என் பிள்ளை நீ இதையெல்லாம் சரியாக தெரிந்து கொண்டு அதில் உனக்கான உண்மைகளை தேடிக்கொண்டே இருக்கிறாய் என்றால் அம்மாவும் உன்னோடு கைகோர்த்து நடந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். எந்த இடத்திலும் எந்த விஷயத்தையும் தொலைத்து விடாதே. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத பேரதிர்ஷ்டத்தின் தருணமாக இருக்கும். மேலும் மேலும் உனக்கு நல்லது காத்து கொண்டிருக்கும். தாயின் அன்பும் அரவணைப்பும் உன்னை தொடர்ந்து வரும். உன்னோடு நான் இருப்பது எப்பொழுதுமே உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையும் உனக்கு நீ கேட்டதை விடவும் சிறப்பான நன்மைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். என் பிள்ளையே, தாயானவளினுடைய அன்பினை பெற்றுக்கொள்ள நினைக்கின்ற உனக்கு முதலில் மனதில் இருக்க வேண்டியது உண்மையும் நேர்மையும். யாருக்கும் எந்த வகையிலும் துரோகத்தை செய்திடாத மனமும். இது மட்டும் உனக்குள் இருந்து விட்டாலே போதும். இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நடக்கும். நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும். நல்லது எது கெட்டது எது என்று என் பிள்ளை நீ தேடி தேடி அலைந்து கொண்டிருக்காமல்
உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நல்லதுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகளை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கொடுத்திடும் அல்லவா? என் பிள்ளையே, இன்று சந்திர தரிசனத்தினுடைய இரவு. சந்திர பகவானை கண்டு அவரினுடைய ஆசிகளை நீ நிறைவாக பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி வரும். உனக்கான விஷயங்கள் அத்தனையுமே உன்னை சூழ்ந்து வரும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நீ வேண்டிய அத்தனை விருப்பங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதுமே அம்மா இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாம் சந்தோஷத்திற்கான அறிகுறிகள் தானே. சந்திர பகவானை காண முடியாதவர்கள் உன் வராகி தாய் என்னுடைய தலையில் சூடியிருக்கின்ற பிற நிலைவை கண்டாலே போதும். 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை இன்று கண்டவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் பேரதிசயம் நடந்தே தீரும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே சட்டென்ற ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளும் உனக்கு கிடைத்து விடாது. அதுபோல சட்டென்று ஒரு நொடியில் எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வந்து விடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு ஒரு நல்லதை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்றால் அதிலிருந்து நீ எல்லா விஷயங்களையுமே சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான நம்பிக்கைகளை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னோடு இருப்பதை உணர்ந்து அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணியும் பொழுது மேலும் மேலும் உனக்கு வேண்டியது எல்லாம் தானாகவே உன் வீட்டு கதவை தட்டும். என் பிள்ளையே, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த நிலையை எல்லாம் கடந்து எப்பொழுதும் போல நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் அடைந்திட முன்னே வா. இந்த நொடி, இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது போல வேறு யாருக்கும் கொடுப்பதில்லை. ஏனென்றால் நீ இந்த தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டது போல வேறு யாரும் அதனை கேட்டதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். வராகி கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை மனநிறைவுபடுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். நடத்திட முடியாத பல நல்ல விஷயங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல உண்மைகள் உன் கண் முன்னால் நடக்கும். உன்னை காயப்படுத்தியவர்களும் கண்ணீர் சிந்த வைத்தவர்களும் உன் காலடியில் மண்டியிடுவார்கள். என் பிள்ளையே, அப்படியானால் நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உதவி செய்ய போவது யார்? என் குழந்தையே, உன் தாயானவள் நான் அல்லவா? என் பிள்ளையே, உனக்கான இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நல்ல மாற்றங்களை நீ உணர்ந்து விட்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உனக்கென நான் கொடுப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். கொடுப்பது இந்த வராகி நான் எனும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே நீ தயாராகத்தான் இருக்க வேண்டும். அதை உணர நீ எப்பொழுதுமே முன்னே வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களிலும் என்றும் என்றென்றும் நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து விட முடியும். நான் இருப்பதை சர்வ நிச்சயமாக என் பிள்ளையினால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நம்ப முடியாத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி அரங்கேறி கொண்டிருக்கிறது. எல்லையற்ற அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, சந்தோஷமான தருணங்களை எல்லாம் நீ பெற வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கையில் உன்னால் முடியாத காரியங்களை எல்லாம் நீ முடித்து வைக்கக்கூடிய நேரம். மேலும் மேலும் உனக்கு
நான் தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் எப்பொழுதும் நின்று கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இரு. உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்படு. அது போதும். வேறெதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை உன் முன்னால் சொல்லி வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தத்தான் நினைப்பார்கள். ஆனால் என் குழந்தையே, இதையெல்லாம் மறந்து நீ எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கு நான் இருக்கிறேன். என் நிலையிலும் உன்னை உயர்த்த உனக்காக நான் இருக்கிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற. எந்த நொடியும் மாறும். இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இதுநாள் வரையுமே நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கத்தான் வேண்டும். எந்த மாற்றங்களையும் உணர்ந்து நீ அதிலிருந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள இந்த வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ நல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதும். என் தங்கமே, வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உன் நிலையில் இருந்து நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நம்பிக்கையும் மேலும் மேலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நீ எதிர்பார்த்த அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன். கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்கிறேன். என் பிள்ளையே, இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே நிறைவாக கிடைக்கும் பொழுது நீ எதை நினைத்துமே வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது. அம்மா மீண்டும் மீண்டுமே ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உன்னை எப்பொழுதுமே நீ தயாராக வைத்திரு. எந்த இடத்தில் உனக்கானவை நன்மைகளாக மாறும் என்பதனை சட்டென்று உன்னால் உணர்ந்துவிட முடியாது. ஆனால் நடக்கும் பொழுது இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். உனக்கென நான் என்ன கொடுக்கிறேன் என்பதனை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக என்றும் என்றென்றும் அம்மாவின் அன்பு கிடைத்து கொண்டே இருக்கும். என் பிள்ளைக்கு சுற்றி இருக்கின்ற உறவுகள் வேண்டுமானால் துரோகத்தை செய்யலாம். சுற்றி வருகின்ற நண்பர்கள் உன் காலை வாரி விடலாம். எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் வெற்றியடையாமல் போகலாம். ஆனால் எந்த நிலையிலும் நீ சோர்ந்து போய்விட மாட்டாய். அந்த அளவிற்கு உனக்கான நம்பிக்கையை நான் உனக்கு கொடுப்பேன். அந்த அளவிற்கு உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் பிள்ளை, இதையெல்லாம் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை வெகு விரைவாகவே உனக்கு கொடுக்கும். வராகியினுடைய அன்பினை பெற்ற உன்னை தேடி வருகின்ற நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தாமல் செல்லவே மாட்டேன். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியலில் என் பிள்ளை, நமக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்காமல் அம்மா நடத்தப் போகின்ற வெற்றியை நாம் உறுதி செய்யலாம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா மாற்றங்களையும் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய். உனக்காக நான் இருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் தரும் வரை
நிச்சயமாக உன்னை விட்டு நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.